ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அத்தான்டிக் ஸ்டைலில் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி தாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க, அந்த அளவு சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக 2 ஆட்டோட காலை ஒரு 2 டேஸ் முன்னாடி வாங்கி இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மெயினாக இந்த கருகி இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்புல கருகின வாசம் இருக்காது. ஸோ நல்லா சுத்தமாக இந்த அளவு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம நாளைக்கு மார்னிங் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நைட் ஒரு 10 இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இந்த மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் வாங்கும்போது எவ்வளோ கால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா உப்பி இருக்கும். நம்ம காய வச்சதுக்கப்புறம் கால்லாம் சுருங்கி ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான கால் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என் மதர்-இன்-லா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இதை லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கூடவே ஒரு சின்ன டம்ளரில் நான் வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல், இது 2ல் ஏதாவது ஒன்று ஊற வச்சுக்கோங்க குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், கால் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னு. இந்த ஊறின காலில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் செக்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அத்தன்டிக் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லி என் மதர்-இன்-லாவும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. எல்லா காலுமே பாருங்கள் எவ்வளோ சப்பியாக நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஊறின தண்ணி நம்ம எடுத்து கொட்டக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே குக்கருக்கு மாற்றி கால் ஒரு 15 to 20 விசில் விட்டால் போதும். கால் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இது கூட பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 விசில் விட்டால் கால் நல்லா சாஃப்டாக குக் ஆயிருங்க. நான் மூடி போட்டு ஒரு 20 விசில் விட்டுறேன். இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது 2மே சேர்த்து 50 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பட்டை, 4 பட்டை, 8 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கொத்தும் தலை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பெரிய பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி மசாலா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பச்சை வாசம் போக டைம் எடுக்கும். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வதங்கி வரணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ 20 விசில் விட்டுட்டேங்க. கால் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தக்காளி தோல் உறிஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஆட்டுக்காலை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா மசாலா பச்சை வாசம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் கால்லேயும் மசாலா நல்லா இறங்கி இருக்கும். ஸோ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது 3ல் ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணிக்கு வெறும் தண்ணி ஆட் பண்ணுறது இல்லைங்க, நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 5 to 6 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிடும். ஸோ நல்லா மூடி விட்டுருங்க.
நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சி பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டும் ஆட் பண்ணலாம், பட் பால் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எது வச்சாலுமே தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன். பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சி கெட்டியான பால் ஆட் பண்ணிக்குவேன். அப்படி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம சுண்டல் வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த சுண்டல் தண்ணியோடையே நம்ம சுண்டலையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இதில் எதுவுமே வந்து வேக வச்ச தண்ணியை வந்து கொட்டக்கூடாதுங்க. நம்ம குழம்பு கூடயே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுண்டலும் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இந்த சுண்டல் தண்ணி கூடயே வந்து அப்படியே குழம்புல ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒயிட் சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல் என்ன வேணால் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் ஆட் பண்ணும்போது. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு மூடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கும். பட் ஈவினிங் ஆக ஆக நல்லா கெட்டியாக கட்டி மாதிரி ஆயிருங்க. நமக்கு சாதம் கூட போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு பாருங்கள் எந்த அளவு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸ், பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.